நீங்க பயப்படுறதை யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ குதிரைங்கள்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிரும். இதை ரியல் டைம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறாங்க. உண்மையாவே ஹியூமன்ஸோட ஸ்வெட் ஸ்மெல் ஹார்ஸுக்கு டிஃப்ரெண்டான ஃபீலிங் கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக 2 செட் ஆஃப் பீப்புள் எடுத்துக்கிறாங்க. ஒருத்தங்கள ஹாரர் மூவியும் இன்னொருத்தங்கள காமெடி மூவியும் பார்க்க வைக்கிறாங்க. அந்த 2 பேரோட ஸ்வெட் ஸ்மெல்ல ஹார்ஸஸை மோந்து பார்க்க வைக்கிறாங்க. அப்பதான் ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்ப பயந்தவங்களோட ஸ்வெட் ஸ்மெல்ல மோந்து பார்க்கும்போது ஹார்ஸஸ்லாம் ரொம்ப நர்வஸா ஹார்ட் ரேட்லாம் ரொம்ப அதிகமா காட்டியிருக்கு. ஆனா அந்த ஹார்ஸோட ஓனராகவே இருந்தாலும் ஹியூமன்ஸ் கிட்ட ரொம்பவே அப்ரோச் பண்ணாம ரொம்ப ஒதுங்கி தான் இருந்துச்சு. அண்ட் சடன் சவுண்ட்ஸுக்குலாம் ரொம்பவே ரியாக்ட் ஆயிருக்கு. அதுவே ஹாப்பியா இருக்கிற மனுஷங்களோட ஸ்வெட் ஸ்மெல்ல மோந்து பார்க்கும்போது அது என்ன பண்ணிருக்கு தெரியுமா? எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம சும்மா அப்படியே நின்று இருந்திருக்குங்க. ஏதோ மனச பையனுக்கு அப்படியே கிடக்குறானுங்க, சும்மா அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மலான ரியாக்ஷன் கொடுத்து ரொம்ப காமன் இருக்கு. இதுல இருந்து ஹியூமன்ஸோட எமோஷனை ஹார்ஸ் நல்லாவே சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அடுத்த வாட்டி ஹார்ஸ் ரைடு போறீங்கன்னா உங்க உணர்ச்சியை கட்டுப்படுத்திட்டு போங்க. இல்லைன்னா உங்களை பார்த்து அது பயந்துக்கும். அதை பார்த்து நீங்க பதட்டமாயிட்டீங்களா ஆத்துல ஒரு காலி சேத்துல ஒரு காலம் தான் வைக்கணும்.